have been a very special presentation from the Department of Universal Principles of Design. நாம எங்கே தான் இருக்க ஆளே பார்க்க முடியல. ஆஃபீஸில் ஒர்க் அதிகமாகிடுச்சு மச்சி, அதான் அங்கே வரதில்லை. மாப்டா விக்கி செல்வா 2 பேருக்குமே ஃபிகர் யூஸர் ஆகிடுச்சு. நம்மளோட கொள்கையை ஒரு அழகான பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறது தான் அப்படின்னு பார்த்தா நீ நானும் மட்டும்தான் பாக்கி. விடுமாமே, அதெல்லாம் உஷார் பண்ணிடலாம். ஃபிகரை உஷார் பண்ண உதயா, சூப்பர் ஃபிகராக பார்த்து உஷார் பண்ணியே ஆகணும். Whoa, 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 இதயம் ஒரு ஓரம் சிரித்தான் அன்பே. ஹாய் மாமி. வா மச்சி. இதான் மாமி ஆளு. பட்டா மாமி. ஓகே பாய். மாமே மேட்டு தெரியுமா உனக்கு? என்ன மச்சி? சன்னுக்கு சரியா தங்கச்சி உஷாராயிடுச்சு. உனக்கா? கடைக்கு போகும்போதெல்லாம் பார்த்துனே இருந்தது மச்சி. திடீர்னு வந்து லவ் பண்ணுறேன்னு சொல்லிடுச்சு. நானும் ஓகே சொல்லிட்டேன்டா. காலையில் செல்வா பார்த்தேன்டா, அவன் ஆள் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சான். மாமே எல்லாருக்கும் லவ் செட் ஆயிடுச்சு. நீ மட்டும் தான் சிங்கிளாக இருக்கிற. சீக்கிரம் உஷார் பண்ணுறா மாப்பிள்ள. ஓகேடா மச்சான், பாய். ஃப்ரெண்டுக்கெல்லாம் லவ் செட் ஆயிடுச்சு. இன்னும் நமக்கு மட்டும் ஏன் இப்படி? நான் எல்லா பொண்ணையும் பார்க்குறேன், என்னை யாருமே பார்க்க மாட்டானுங்க. மொக்க மூஞ்சி,
செல்வா ஃபிகர் உஷாராயிடுச்சு. எனக்கு ஒரு மொக்க ஃபிகர் கூட செட் ஆக மாட்டுது. உனக்கு மட்டும் ஏன்டா? ஏன்? செம்மையா இருக்கல்ல? இவ தாண்டா உதயா அவன் ஆளு. ஹலோ, ஒரு நிமிஷம் கொஞ்ச நேரம் உங்ககிட்ட பேசணும். நான் நிறைய அழகான பொண்ணை சைட் அடிச்சிருக்கேன். சில பொண்ணுங்க முறைச்சிருக்காங்க, சம்டைம் காரி கூட துப்பிருக்காங்க. ஆனால் என்னை பார்த்து சிரிச்ச அழகான பொண்ணு நீங்கள் மட்டும்தாங்க. அதுக்கு உங்களை பார்த்த உடனே ஜர்க் ஆகிட்டேன். நான் உங்களை லவ் பண்ணுறேன். என்னை பார்த்தே 2 நிமிஷம் தான் ஆகுது. என் கேரக்டர் என்னன்னு தெரியுமா? நான் ரொம்ப கெட்ட பொண்ணுங்க. உங்களை பார்த்து ஃபஸ்ட் செகண்ட்லேயே சொல்லிருப்பேன் என் லவ்வை. நீங்கள் லூஸுன்னு நினச்சிடக்கூடாது. அதான் இவ்வளோ லேட்டு. உங்களை பற்றி தெரிஞ்சு வரது லவ் இல்லை, எதுவுமே தெரியாமல் வரது தான் உண்மையில லவ். நீங்கள் கெட்ட பொண்ணா? நாங்களே லோக்கலுங்க, எங்களுக்கு தெரியும் பீர் குடிக்கிற பொண்ணு எது, மோர் குடிக்கிற பொண்ணு எதுன்னு. உண்மையாகவே சொல்கிறேன், செம்ம அழகாக இருக்கீங்க. சரி, உங்கள் நம்பர் சொல்லுங்க. இந்த நாள், இந்த நொடி, இந்த நிமிஷத்துலேருந்து என் லைஃபே ஸ்டார்ட் ஆகுது. பொதுவாக டாக்டர் ஆகணும், வக்கீல் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், லைஃப்பில் எதனா சாதிக்கணும்னு வாழ்ந்துட்டுருக்காங்க. என்னோடய லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட்டு ஒரு அழகான பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணது என்னோட ஆசை. பா, என்ன ஒரு லட்சியம். ஐயோ, ஜெஸி ஃபோன் பண்ணியிருக்காளே. ஹலோ ஜெஸி, ஃபோன் சைலண்டில் இருந்துடா. எங்க பார்க்கா? ஓகே வரேன். சாரிடா. ஹலோ 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 சாரிடா. சாரியா? உன் சாரியை தூக்கி குப்பையில் போடு. நைட்டெல்லாம் தூங்கவே இல்லை தெரியுமா? எத்தனை ஃபோன் கால், எத்தனை மெசேஜ் பண்ண தெரியுமா?
ஃபோன் சைலண்ட் இருந்துச்சுடா, நீ ஃபோன் பண்ண தெரிலடா. இப்போல்லாம் என் ஞாபகமே இல்லைல்ல உனக்கு. நைட்டெல்லாம் நல்லா யோசிச்சுட்டேன். இல்லை உதய், இது நமக்கு செட் ஆகாது. நான் ஒன்று மறந்துட்டேன், நீயும் என்னை மறந்துடு. என்ன சொல்கிற? உண்மையாக தான் சொல்கிறேன், நீ எனக்கு வேண்டவே வேண்டாம். எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா? லவ்வே வேணாம், ஒழுங்காக போய் வேலையை பார்.